வணக்கம் மக்களை, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஜாக்லின் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஐ மிஸ் யூ சோபா கேங் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்டு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து முத்துக்குமரன் தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யதர்ஷினி டிடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ அவங்களுக்கு வந்து இதே மாதிரி புன்னகை என்றென்றும் உங்கள் வாழ்வில் இருக்க என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு முத்துக்குமரன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஐ மிஸ் யூ சோபா கேங் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் அண்டு ஜாக்லின். ஸோ இந்த 70 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த கேங் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் கோவா கேங்கு வந்து முடிச்சு விட்டார்ல சேதுபதி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வருவான தான் சோபா கேங்கு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அதை பார்த்து நிறையா ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு வேர்டு ஒன்று எழுதியிருப்பாங்க. உண்மையிலே நல்ல பாண்டிங் இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் வந்து செம பாண்டிங் இருந்துச்சு. முத்துக்குமரனுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த 50 டேஸ்க்கு அப்புறமே ஒரு பாண்டிங் வந்தது. ஸோ ஜாக்லின் கூட சொல்லுவாங்க, நான் வந்து முத்துக்குமரன் சொல்லுவார் ஜாக்லினை பற்றி, நீ என்ன பண்ணுற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நீ பண்ணு, நல்லா தான் பண்ணுற அப்படின்னு. அதாவது முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சு அதை நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேங்கு. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா ஜனனி அண்டு முத்துக்குமரன் அதை வந்து ஒரு டாமன் ஜெரி மாதிரி முத்துக்குமரன் போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த அண்டகாசம் அந்த ஷோ முடித்ததுக்கப்புறம் அது நடந்திருக்கு. ஸோ என்னென்னா ஒன்று சொல்லிகிட்டு இருக்கார் முத்துக்குமரன், அங்கிட்டிருந்து பவித்ரா ஜனனி பின்னாடி இருந்து, அவங்க உன்னை பேசவே சொல்லலடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன், இங்கே பாருமா, இதுதான் என்னன்னே தெரியாமல் ஏதாவது வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்க, அதை மட்டும் சாப்பிடு, இங்கே வந்து என்னைட்ட எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் சண்டை போட்டுக்கிட்டே அப்புறம் சேர்ந்துக்குறாங்கல்ல. ஸோ முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பார், பவித்ரா ஜனனி வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஸோ எனிவே இதுதாங்க இன்றைக்கி அந்த போஸ்டிங் இது முத்துக்குமரனோட இன்ஸ்டா ஸ்டோரியில் இருந்தது அண்ட் பவித்ரா ஜனனியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபக் அண்டு முத்துக்குமரன் 2 பேரும் காரில் போயிட்டு இருந்தது மாதிரி ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன், இன்னும் தீபக் வீட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி தீபக் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், முத்துக்குமரன் எப்போ சென்னைக்கு வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ என்னோடய பையனும் முத்துக்குமரன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு நல்லா மோட்டிவேட்டராக இருக்கும் என் பையனுக்கு முத்துக்குமரன் அப்படின்னு வந்து தீபக் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எப்போவுமே அந்த உறவு எப்போவுமே நீடித்திருக்க நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். நன்றி. தேங்க்யூ.